என்ன மறுபடியும் பிரச்சனையை கூட்டணிக்குள்ள உண்டு பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ எங்க வந்து நிக்குதுன்னா காங்கிரஸ் பெருசா விசிக பெருசா அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து இந்த கூட்டணி நிக்கிறதா பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இல்லை அதாவது கேட்ட கேள்வியே வந்து ஒரு நீங்கள் தான் பிரச்சனை உருவாக்குற மாதிரியே கேட்குறீங்க. காங்கிரஸ் பெரிய கட்சி, காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. அப்போ அவங்க தானே சீட்டு அதிக தொகுதியில் நிற்பாங்க, பெரிய கட்சின்னா. நல்லா நிற்கட்டும், நம்ம அதில் வந்து எந்த குறையும் சொல்லலை. அவங்க எத்தனை சீட்டு நிற்கிறது அவங்களுடைய அது விருப்பம், அதை நம்ம வரவேற்கிறோம். பட்டு நாங்கள் வந்து எப்படின்னா எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வலிமை தெரியும், அதே மாதிரி எங்களுக்கு எப்படிப்பட்ட கோட்பாடு உள்ள ஒரு தலைவன் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழகத்தில் வெறுப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள் தோறும் இருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். ஒவ்வொரு முகாமிலையும் கொடி பறந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தொடர்ந்து எங்கள் தலைவர் வந்து 35-40 வருஷமாக இந்த அரசியல் இருக்கிறாரு. முதல் 10 ஆண்டு வந்து நாங்கள் தேர்தலில் பங்கேற்காமல் நாங்கள் இயக்கமாக செயல்பட்டோம். இந்த கடந்த 35 வருடமாக அரசியலில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பணியாற்றுறதேன் அது வந்து உங்களுடைய கடமையாக தான் செய்கிறோம். தேர்தலில் வந்து நாங்கள் ஒரு இதாக மற்ற கட்சியை போல் செய்யலை. அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பியோடு இன்று வந்து ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு மாநில கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ அடுத்த நகர்வு என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் நம்ம கைப்பற்றணும். அது வந்து வருகின்ற 2026 முடியவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கைப்பற்ற வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அது புரட்சி அம்பேத்கருடைய இலக்கியம் அதே. நம்ம கூட அவர் வந்து அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மாநிலத்தில் ஒரு சிஎம் ஆவதை விட மத்தியில் வந்து ஒரு பிஎம் ஆகணும். அது அவருடைய கருத்து. அவர் அவ்வளோ பெரிய ஒரு சட்ட அமைச்சர். அவர் வந்து இந்தியாவை நாம் ஆள வேண்டும் அப்படின்னு அவர் கனவு கண்டார் கடைசி காலகட்டத்தில். அவருடைய பதிவுகள் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ கூட்டணியில் வந்து பயணித்து இருக்கிறோம். நீ எதை வச்சு கேட்குறீன்னு என்னால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் வந்து இதற்கு முன்னால் வந்து ஒரு 2001 என்று எண்ணுகிறேன், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. 9 என்பது அவருடைய ராசி நம்பர். 9+1 பாண்டிச்சேரி 10 சீட்டு வாங்கிக்கிறேன்னு கொடுத்தாங்க. அது பழைய வரலாறுகள். அது எப்போ 2001னா இப்போ வர்ற தேர்தல் வந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. ஆக நிச்சயமாக அதை போல நாங்கள் சீட்டு கேட்போம். இருந்தாலும் கூட இறுதி முடிவு எங்கள் தலைவருங்க. 10-10ன்னு அப்போ 2021 ஏன் நம்ம 6 சீட்டில் சுருங்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்க தானே செய்யும். அது நல்ல கேள்வி. அது வந்து ஒரு பெரிய ஒரு விபத்து மாதிரி நடைபெற்று விட்டது.